வணக்கம் தமிழர்களே. இன்றைக்கி தமிழகத்தில் நடந்துட்டுருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது மும்மொழிக் கொள்கை வேணும்னு சொல்கிற மத்திய அரசு, இருமொழிக் கொள்கையே போதுமானதுன்னு சொல்கிற மாநில அரசு. இதில் என்னோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இருமொழிக் கொள்கையே போதுமானது. இதை பின்பற்றி இத்தனை காலமும் நம்ம எல்லாருமே நல்ல நிலையில் தான் இருக்கோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை அவர்கள், கூகுள் சிஇஓ. அவருக்கு தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அவர் நல்ல பொசிஷனில் தானே இருக்கார். அவரை மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆனால் ஹிந்தி தெரிஞ்சால் தான் நல்ல வேலை கிடைக்கும், ஹிந்தி தெரிஞ்சால் தான் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அவங்க எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்க மக்கள் எதுக்காக கூட்டம் கூட்டமாக மூட்டை கட்டிக்கிட்டு தமிழகத்தை நோக்கி வேலை தேடி வராங்க? அவங்களுக்கு தான் ஹிந்தி தெரியுமே, அவங்க ஊர்லேயே வேலை தேடிக்கலாமே, அவங்க ஊர்லேயே அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கலாமே, ஏங்க இங்கே வராங்க? அடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஹிந்தி கற்றுக்க விரும்புகிறாங்க, அரசாங்கம் தான் தடையாக இருக்குன்னு. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். மாநில பாடத்திட்ட கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளோட எண்ணிக்கை 58,279. இதில் பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 1.09 கோடி. இதே மும்மொழி பாடத்திட்ட கல்வி சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கை 1635. அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 15.2 லட்சம். மக்கள் ஹிந்தியை விரும்பினா ஏன் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையும் இந்த பள்ளிகளோட எண்ணிக்கையும் அதிகமாக இல்லை? மக்களுக்கு தெரியும் எது வேணும் எது வேணான்னு. இங்கே அரசாங்கம் யாருக்கும் தடையாக இல்லைங்க. மொழின்றது வெறும் பேச்சோ எழுத்து மட்டும் இல்லைங்க, அது ஒரு இனத்தோட அடையாளம், ஒரு இனத்தோட வரலாறு. இந்த இனத்தோட அடையாளத்தை திட்டமிட்டு அழிக்கிற ஒரு செயலாக தான் இந்த மும்மொழிக் கொள்கையை நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.